Number 10. Brahmanadhaya karmani sangam tyaktva karoti yaha lipyate na sapapena padmapatramivambhasam. இப்போ அகெயின் சாதனா போர்ஷனுக்கு கிருஷ்ணர் வந்துட்டார். இப்போ இந்த ஞான யோக்கியதா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு கர்மத்தில் ஈடுபட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கர்மனால் மட்டும்தான் என்ன கொடுக்க முடியும்? ஞான யோக்கியதாவை கொடுக்க முடியும், சித்த சுத்தியை கொடுக்க முடியும். என்ன கர்மா பண்ணுறேன் அப்படிங்கிறதுல வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒருத்தர் ஒரு கர்மா பண்ணலாம். ஆனால் அந்த கர்மா தான் நம்மளுக்கு என்ன கொடுக்க போகிறது? சித்த சுத்தியை கொடுக்க போகிறது. ஸோ ஞான யோக்கியதாவை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் எய்தர் நம்ம காய்க கர்மா பண்ணலாம், இல்லைனா வாச்சிக்க கர்மா பண்ணலாம், இல்லைனா மானச கர்மா பண்ணலாம், ஒரு மானசீக கர்மா பண்ணலாம். இப்போ ஒருத்தரால் ஃபிசிக்கலாக உட்கார்ந்து பூஜை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணலாம்? இப்போது மானசீகமாக டெஃபினட்டாக பூஜையெல்லாம் பண்ணலாம். அதுக்கு தான் சிவ மானச பூஜா அதெல்லாம் இருக்கு இல்லையா, தேவி மானச பூஜா, இந்த மாதிரி நிறையா மானச பூஜைகள்லாம் இருக்குது. இப்போது ரத்னை கல்பிதமாசனம் ஹிமஜலை ஸ்நானம் ச திவ்யாம்பரம், என்ன செலவு இருக்குது இதுக்கு? ஜஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணணும். ரத்னத்தினால ஆன சிம்ஹாசனத்தில் உன்னை நான் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சிவபெருமானை நாம் விஷுவலைஸ் பண்ணணும். உனக்கு நான் இந்த நைவேத்தியம் பண்ணுறேன், பாயசம் கொடுக்குறேன், இந்த பூக்கள்னாலலாம் நான் உன்னை அர்ச்சிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி அப்புறம் உனக்கு பாட்டெல்லாம் பாடுறேன். இப்போ சொல்கிறோம்ல, தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமா அப்படிலாம் சொல்லி உனக்கு திராவிட கானம் அவதாரைய நமக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் மானசீகமாக நாம் அப்படியே சிவனுக்கு சமர்ப்பிக்கிறோம். இப்படியெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? சித்த சுத்தி கிடைக்கிறது. சித்தஸ்ய சுத்தையே கர்ம அப்படின்னு சங்கரர் விவேக சூடாமணியில் சொல்கிறார். அப்போ ஒருத்தருக்கு அந்த ஞான யோக்கியதாவானது கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பர்சன் ஞான யோக்கியதையோட வேதாந்த விசாரத்துக்கு வரும் பொழுது அந்த விசாரம் அவளுக்கு ஞானத்தை கொடுக்கறது. அப்போது ஜஸ்ட்டு மெக்கானிக்கலாக நாம் எல்லா கர்மாவும் பண்ணுறது மூலமாக இந்த பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்குமா அப்படின்னா, எனக்கு சிவமானச பூஜா மனப்பாடமாக தெரியும் அப்படின்னு சொல்லி டன்னு ஆல்ரெடி மானசீகமாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வேகமாக காய்க்க வாச்சிக்கம் பண்ணும் பொழுதே ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அப்போ மானசீக்கம்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், அதுலேயே பாதி டைமில் முடிஞ்சிடும். அப்படிலாம் மெக்கானிக்கலாக பூஜை பண்ணால் நம்மளுக்கு சித்தசுத்தி ஏற்படுமானா ஏற்படாது. அப்போ என்ன, வாட் இஸ் that which gives that purity? என்ன பண்ணணும்? அதுதான் இம்பார்ட்டண்ட் இல்லை. வெறும் கர்மா பண்ணால் பியூரிட்டி கிடைக்காதே. என்ன பண்ணணும்? அந்த வேர்ட் பேரே என்னது? கர்மயோகம் இல்லை. கர்மயோகம் பண்ணினா எனக்கு சித்த சுத்தி கிடைக்கும். கர்மா பண்ணினா கர்மாவுக்கு என்ன பலனோ அது எப்படி பண்ணுறோமோ அந்த கர்மாவை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன பலனோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அந்த யோகம் இருக்குல்ல, அந்த வார்த்தை அந்த ஆட்டிடியூடை இண்டிகேட் பண்ணுறது இல்லையா, அந்த ஆட்டிடியூடு தான் நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கறது. ஸோ கர்மா ப்ளஸ் யோகா தட் இஸ் ஈக்குவல் டு பியூரிஃபிகேஷன். இப்போ எந்த கண்டிஷனில் இந்த கர்ம யோகமாக ஆகிறது அதுதான் 10வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இப்போ நம்மளுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? கர்மாணி பிரம்மணி ஆதாய, ஆதானம் அப்படின்னு சொன்னால் சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். டெடிகேட் பண்ணுறதெல்லாம் சொல்கிறோம்ல, இப்போ பகவானுக்கு அதை சமர்ப்பிக்கணும். பிரம்மணி ஆதானம், இந்த இடத்துல
பிரம்மன் அப்படின்னு சொன்னால் சகுண பிரம்மன். ஈஸ்வர அர்ப்பணம், ஏதர் நம்மளுடைய இஷ்ட தேவதா இல்லைன்னா ஏதோ ஒரு தேவதாக்கு நாம் வந்து அந்த கர்மாவை சமர்ப்பிக்கணும். இப்போ இந்த ஈஸ்வர அர்ப்பணம் இருக்கு இல்லையா, இப்படி பண்ணினாலே நம்மளுடைய பர்சனாலிட்டியில் அது வந்து ஆக்சுவலாக ஒரு சேஞ்சை நம்மளுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா டெடிகேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு மென்டல் ஆக்ஷன் இல்லையா. அப்போ பகவான்கிட்ட என்ன சொல்லி நாம் வந்து சமர்ப்பிக்கணும், என்ன சொல்லலாம் அவர்கிட்ட? யத் யத் கரோமி தத் தத் அகிலம் சம்போ தவ ஆராதனம். நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ, என்ன ஆக்டிவிட்டி நான் பண்ணினாலும் அது எல்லாம் என்னது? உனக்கு நான் பண்ணுற ஆராதனை. நான் நடக்கலாம், சிரிக்கலாம், பேசலாம், சாப்பிடலாம், காஃபி சாப்பிடலாம், என்ன ஆக்டிவிட்டி நான் பண்ணினாலும் அது எல்லாம் உனக்கு நான் பண்ணுற ஆராதனம். இந்த தாட் இருக்குல்ல, இந்த தாட்டு தான் நாம் பண்ணுற ஆக்ஷனை பூஜாவாக இப்போது கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பூஜாவாக அது கன்வெர்ட் ஆகிடுதுன்னா நேச்சுரலாக அது நம்மளுக்கு சித்த சுத்தியை கொடுத்து தான் ஆகணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எதை பகவானுக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், எதை நான் வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னாலும், இப்போ பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே இப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், ஹோல் ஹார்ட்டடாக, ரொம்ப ரொம்ப சின்சியராக, ரொம்ப கமிட்டடாக என்னால் எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி போட்டு அந்த விஷயத்தை நான் வந்து பகவானுக்கு இப்போது சமர்ப்பணம் பண்ணுவேன். அதாவது எது பெஸ்ட்டோ அதை தான் நான் வந்து இப்போ பகவானுக்கு கொடுப்பேன் இல்லையா. முழு மனசோட, யாரோட சூப்பர்விஷனும் இல்லாமல் என்னாலேயே அந்த கர்மாவை இப்போது பெஸ்ட்டாக வந்து பகவானுக்கு பண்ண முடியும். செகண்ட் அட்வான்டேஜ் ஆப்வியஸாக பகவான் பற்றின சிந்தனை அந்த ஆக்ஷன் பண்ணும் பொழுது இருக்கிறதுனால நேச்சுரலாக அந்த கர்மா வந்து இப்போது பூஜாவாக கன்வெர்ட் ஆகிடுறது. அந்த பூஜா தான் நம்மளோட மைண்டை வந்து இப்போது பியூரிஃபை பண்ணுறது. ஸோ சர்வாணி கர்மாணி பிரம்மணி ஆதாய, என்ன கர்மா நம்ம பண்ணினாலும் அத்தனையையும் பகவானுக்கு இப்போ நாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணணும். சரி, ரிசல்ட் மேலே இப்போ என்ன ஆட்டிடியூட் இருக்கணும்? இப்போ என்ன டைப் ஆஃப் கர்மாவை பண்ணுறேங்கிறத பொறுத்து ஆட்டிடியூடும் மாறும் இல்லையா. என்ன டைப் ஆஃப் கர்மா அப்படின்னா, 2 விதமான கர்மா இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்க்ளூசிவாக சித்த சுத்திக்காக நாம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சந்தியாவந்தனம் பண்ணுறாள்ல, சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால சாஸ்திரம் எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும்னு ப்ராமிஸே பண்ணலை. நீ சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால உனக்கு செல்வம் கிடைக்கும், உன்னுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படிலாம் எங்கேயுமே வந்து சொல்லலை. ஆனால் என்ன கேரண்டி பண்ணுறது? சித்த சுத்தியை கேரண்டி பண்ணுறதுனால மென்டல் பியூரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அப்புறம் இந்த டெய்லி ப்ரேயர்லாம் இருக்குல்ல, டெய்லி கார்த்தால எழுந்த உடனே நாம் வந்து பகவான்கிட்ட போய் நின்று வேண்டிக்கிறோமே, அதையே கூட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நம்மளால் வந்து ப்ரே பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிம்பிளாக ஒன்று தான் கேட்கணும் பகவான்கிட்ட. எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான். அதை கேட்டுட்டாலே போகிறோம், இந்த பியூரிஃபிகேஷன் நம்மளுக்கு டெஃபினட்டாக நடக்கும். அப்போ நித்திய நைமித்திக கர்மாணி இருக்குல்ல, அதை வந்து நிஷ்காமமாக நம்மளால் வந்து பண்ண முடியும் இல்லையா. நிஷ்காமம் அப்படின்னு சொன்னால் வெறும் சித்த சுத்திக்காக அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொன்னால் அந்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா நான் என்ன வேண்டி பண்ணுறேன், அதை சித்த சுத்தி வேணும்னு நான் பண்ணுறதுனால இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்டெல்லாம் வந்து எனக்கு
இன்சிக்னிஃபிகண்ட்டாக ஆகிடும். அது கிடைக்கிறதா கிடைக்கலையா அதிலலாம் இப்போ என்னுடைய ஃபோக்கஸ் போகவே போகாது. எனக்கு சித்த சுத்தி வந்திருக்கா, எப்படி தெரிஞ்சுக்கலாம் சித்த சுத்தி வந்திருக்கா வரலையான்னு? முன்னாடிக்கு இப்போது எனக்கு சாஸ்திரம் புரியுறதா, சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா, என்னை பற்றியே சொல்கிற மாதிரி இருக்கா, அப்படியெல்லாம் இருந்ததுன்னா நம்மளுக்கு பியூரிட்டி ஆஃப் மைண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து நிஷ்காம கர்மா. இப்போ இந்த சகாம கர்மாவும் நிறையா பண்ணுவோம் இல்லையா? சகாம கர்மாணி அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டு நாம் பண்ணுற கர்மா. அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு ரிசல்ட்டை எதிர்பார்ப்போம் இல்லை, இந்த மாதிரி ரிசல்ட்டு தான் எனக்கு வரணும். இப்போ வந்து ஆஃபீஸில் வேலை பண்ணுறோம், எதை எதிர்பார்த்து வேலை பண்ணுவோம்? சம்பளத்தை எதிர்பார்த்து தான் வேலை பண்ணுவோம். இல்லைன்னா யாராவது போவாள் ஆஃபீஸுக்கு சும்மா? அப்போ பகவானுக்கு டெடிகேட் பண்ணாமல் எனக்காக பண்ணுறது தானே அந்த ஆஃபீஸ் வேலை. அப்போ என்ன பண்ண சொல்கிறாருங்க அப்படின்னா, அப்படி பண்ணோன்னா அது பேர் காமிய கர்மா. பகவானுக்கு கொஞ்சம் கூட நான் எதுவுமே அர்ப்பணம்லாம் பண்ணாமல் நான் ஆஃபீஸ் போகிறேன், ஆஃபீஸ் போனதுக்கு எனக்கு வந்து சம்பளம் வருது அப்படின்னு சொன்னால் அது காமிய கர்மா. இதையே முன்னாடியில் கவரில் கொடுப்பா சம்பளம் இல்லை, அப்படி கவர்லலாம் கொடுக்கும் பொழுது அதை போய் நம்ம வந்து பகவான்கிட்ட வச்சுட்டு அந்த பழக்கம்லாம் இருந்தது அந்த காலத்தில். அம்மா அப்பா கிட்ட கொடுக்கறது, மாமியார் மாமனார்கிட்ட கொடுத்து நமஸ்காரம்லாம் பண்ணி வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணுவா. இப்போ எல்லாமே டிஜிட்டல். அப்போ என்ன பண்ணலாம், வேணா ஏடிஎம்லேருந்து ஒரு 500 ரூபாய் ட்ரா பண்ணி கொண்டு வந்து வைக்கலாம், இல்லைன்னா ஃபோனை கூட வந்து பகவான்கிட்ட வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணி இது வந்து இந்த பணம் ஒன்றால தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு ஒரு செகண்ட் நம்ம வந்து பகவானை நினச்சுண்டா போகிறோம். ஏன்னா இப்போ எனக்கு இந்த கேப்பபிலிட்டிலாம் இருக்கே, அதெல்லாம் யார் கொடுத்தது எனக்கு? ஆஃபீஸில் வந்து இவ்வளோ நல்ல பேர்லாம் நான் வாங்குறேனே, அதெல்லாம் எதனால் எனக்கு நடக்கிறதுனா பகவானே நீ எனக்கு கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு அவரை ஒரு செகண்டை ஞாபகப்படுத்திண்டு நீங்கள் அந்த சம்பளத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீங்கள் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டே அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்போ நிஷ்காமிய கர்மாவில் டோட்டலாகவே வந்து டெடிகேஷன், சமர்ப்பணம். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக வந்து இந்த ஆங்ஸைட்டி இருக்குல்ல, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அடுத்த மாதம் சம்பளம் வருமா வராதா அப்படிங்கிற ஆங்ஸைட்டி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இப்போது எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் வந்து இந்த வயலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நேச்சுரலாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ லைஃபே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மூத்தாக நம்மளை பொறுத்த வரைக்கும். அடுத்த வாழ்க்கை அதே நமக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி தான் அவளுக்கு கண்டினியூ ஆகும். ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலும் அது பகவானுடைய பிரசாதம். இப்போ நம்மளே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து வீட்டில் திட்டினான்னு வச்சுக்கோங்க, அது கூட என்னது என்ன எது நடந்தாலும் ரியாக்டே பண்ணாமல் இப்படி இருக்கேன்னு வேற நம்மளை கூப்பிட்டு சண்டை போடுவா. நம்ம வந்து சரி சண்டையெல்லாம் போட வேண்டாம் பேசாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சா கூட அவள் என்ன பண்ணுவா, பெரிய கிளாஸ்க்கெலாம் போய் அப்படியே ரொம்ப நல்லவளாக ஆகிட்டேன்னு காமிச்சிக்கிறியான்னு நம்மளை வந்து சண்டை போட வைப்பா. அது கூட என்னதுன்னா பகவானுடைய பிரசாதம். அப்போ பகவானால் வந்து டெஃபினட்டாக இந்த அன்ஃபேராக இருக்க முடியாது. எனக்கு மட்டும் இந்த மாதிரி பகவான் வந்து கஷ்டத்தை கொடுக்குறார் அப்படின்னு ஒரு நாளைக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து பகவான் இப்போ எனக்கு ஒரு விஷயத்தை வந்து ரிசல்ட்டாக கொடுக்குறார் அப்படின்னா அது என்னுடைய பாஸ்ட் ஆக்ஷனுக்கு பகவான் கொடுக்குற ரிசல்ட். இப்போ என்னோடய எஃபர்ட்டை மட்டும் வச்சு கிடைக்கிற ரிசல்ட் இல்லை, ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ பகவானுக்கு என்னை விட டெஃபினட்டாக பெட்டராக தெரியும். எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னை விட பகவானுக்கு ரொம்ப நன்னா தெரியும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது என்னது, தட் இஸ் வாட் ஐ டிசர்வ். இப்போ எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது டெஃபினட்டாக கிடைக்கும். நான் என்ன ஆசைப்படுறேனோ அது கிடைக்காது, எனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ எவ்ரிதிங் இஸ் பிரசாதம். அதனால் இங்கே என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், சங்கம் தியக்த்வா.
சங்கம்னா இந்த இடத்துல ஆங்ஸைட்டி அப்படின்னு அர்த்தம். ஆங்ஸைட்டியை விட்டுடு. இந்த ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல, அதை வந்து ட்ராப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஃப்யூச்சர் பற்றின பயத்தை ட்ராப் பண்ணுறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா யாரை கேட்டாலும் ஒரு அப்பாவையோ அம்மாவையோ நீங்கள் போய் கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த தாத்தாவோட பேரனுக்கே 90 வயசாயிருக்கும். அப்போ கூட அந்த தாத்தா சொல்வார், என்னுடைய 90 வயசு பேரனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அப்போ எப்படி வேண்டிப்பா அப்படின்னா, லோகா சமஸ்தா மா பௌத்ராச்ச சுகினோ பவந்து, ஹோல் வேர்ல்ட் அண்ட் மை கிராண்ட்சன். எப்படி இருக்குது? என்டையர் வேர்ல்டு நல்லா இருக்கணும், கூடவே நீ வந்து என்னோட பேரனெல்லாம் கூட ப்ளீஸ் சேர்த்துக்கோ அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறோம். அப்போ இந்த ஹோல் வேர்ல்டில் உன் பேரன் இருக்கானா இல்லையா? அப்போ எக்ஸ்ட்ராவாக ஏன் ஆட் பண்ணுறோம்? எல்லோரும் நல்லா இருக்கட்டும், பட் என்னோடய ஃபேமிலி நல்லா இருக்கணும், இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏன் வேண்டிக்கிறோன்னா, அந்த பயம், ஃப்யூச்சர் பற்றின பயம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஸோ சங்கம் தியக்த்வா. இப்போ எப்போ ஆங்ஸைட்டியை ட்ராப் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னா, நம்ம பண்ணுற ஆக்ஷன் கர்மயோகமாக இருந்ததுன்னா நமக்கு ஆங்ஸைட்டி இருக்காது. அப்போ கர்மயோகத்துடைய சைன் என்ன அப்படின்னா, மைண்டில் ஏற்படுற அந்த காம்னஸ். நம்மளால் காமாக ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ண முடியும். அப்போ அந்த காம்னஸ் தான் எதை இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா, நாம் வந்து பண்ணுற ஆக்டிவிட்டியை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த காம்னஸ் தான் வந்து இண்டிகேட் பண்ணுறது. அப்போ ஒரு கர்மயோகி வந்து ஃப்யூச்சருக்கு பிளானே போட மாட்டானா அப்படின்னா, பிளான் பண்ணுவான், ஆனால் கவலைப்பட மாட்டான். என்ன நடக்குமோ ஏது ஆகுமோன்னு கவலைப்பட மாட்டான். இப்படி நடந்தால் இப்படி பண்ணணும், அப்படி நடந்தால் அப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லா விதமான பிளானும் போடுவான். ஆனால் ஒரு நாளைக்கும் கூட கவலைப்பட மாட்டான். அந்த வரியிங் இருக்குல்ல, அது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா பிளான் பண்ணுறதுன்னு வந்து ஒரு டெலிபரேட் ஆக்ஷன். நான் முடிவு பண்ணி பிளான் போடணும். இந்த வரியிங் இருக்குல்ல, அது டெலிபரேட்டாக நடக்கிறது இல்லை, நேச்சுரலாக நடக்கும். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சா கூட எங்கெங்கெல்லாமோ நம்மளுடைய தாட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஐயோ பொண்ணு இப்படி இருக்காளே, பையன் இப்படி இருக்கானே, அவளெல்லாம் நாளைக்கு எப்படி இருப்பா, நான் போயிட்டேன்னா அவளெல்லாம் நாளைக்கு யார் பார்த்துப்பா, இப்படி எல்லாம் நம்ம வந்து யோசிச்சா இல்லை நம்ம முடிவு பண்ணி கவலைப்படலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கவலைப்படுறோமா? நேச்சுரலாக வந்து அது நடக்கும். அது வந்து கர்மயோகி பண்ண மாட்டான். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்டு? சக பாப்பேன ந லிப்யத்தே, பாபத்தினால அவன் அஃபெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் பண்ணுற கர்மா பாபத்தை ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு சொல்கிறார். கர்மயோகி பண்ணுற கர்மா பாபத்தை ப்ரொடியூஸ் பண்ணாது. அவனோட ஆக்ஷன்ஸில் சில டிஃபெக்ட்ஸ்லாம் இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்கிறார், அது வந்து பாபம் ப்ரொடியூஸ் ஆகாது. இப்போ சப்போஸ் நான் வந்து சித்த சுத்திக்காக பூஜை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சித்த சுத்தி வேண்டி நான் வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பூஜையில் சப்போஸ் சொல்கிறோம்ல மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம். பக்திஹீனம் அந்த இடத்துல நடக்காது. ஏன்னா கர்மயோகியோட மெயின் விஷயமே வந்து பக்தி இல்லையா? இப்போ அந்த கிரியாஹீனம் மந்திரஹீனம்லாம் நடந்தாலும் கூட அந்த பர்சனுக்கு பாபம் ஏற்படாது. இதே அந்த பூஜையை இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியல் பெனிஃபிட்டை வேண்டி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதில் மந்திரஹீனம்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நீ என்ன வேண்டி பண்ணுறையோ அது உனக்கு கிடைக்காமல் போகலாம், இல்லைன்னா ஆப்போசிட்டாகவும் உனக்கு ஏதாவது ரிசல்ட் வந்து கிடைக்கலாம். அப்போ ஒரு கர்மயோகிக்கு வந்து பாப பயம் இருக்கவே இருக்காது. பாப்பேன ந லிப்யத்தே, நாட் எஃபெக்டட் பை பாபம். அப்போ அவனோட லைஃப் எப்படி இருக்கும்? பத்மபத்ர இவ அம்பசா. பத்மபத்ரனா
தாமரை இலை. தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டி ஒட்டாமல் இரு இல்லை, அந்த மாதிரி அவன் வந்து எதனோடவும் ஒட்டாமல் இருப்பான். ஏன்னா கிரகஸ்தன் வந்து எப்படி இருந்தாகணும், நிறைய பேருக்கு நடுவில் தான் அந்த கிரகஸ்தன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் இல்லையா. ஆனால் அந்த பர்சன்ஸுனால எல்லாம் இந்த கர்மயோகி அஃபெக்ட் ஆக மாட்டான். அவள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் இவனை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ தாமரை இலை மாதிரி பத்மபத்ர அம்பசா. அம்பசானா வாட்டர்னு அர்த்தம். இப்போ இந்த கிரகஸ்தனுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஆனால் எதுனாலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார்.